ஆயுர்வேதம் ஒரு பொக்கிஷம், நம் ஆயுள் நீட்டக்கும் அற்புதம். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ். திண்டுக்கல் குமுளி அகல ரயில் பாதை திட்ட போராட்ட குழு தலைவர் சங்கரநாராயணன் மற்றும் நிர்வாகிகள் இங்கே இருக்கோம். இந்த குழு 2010ஆம் ஆண்டு துவக்கப்பட்டது. திண்டுக்கல் குமுளி அகல ரயில் பாதை திட்டத்தை செயல்படுத்த வேண்டி பல்வேறு கட்ட போராட்டங்களை நாங்கள் நடத்தியிருக்கின்றோம். ரயில்வே துறை, மத்திய அரசு, மாநில அரசு போன்ற எல்லோருக்கும் கோரிக்கை மனுக்களை அளித்தோம். மதுரை உயர்நீதிமன்றத்திலே ரிட் மனு தாக்கல் செய்தோம். அதன் பலனாக போடி மதுரை ரயில் திட்டம் பணி துவங்க ஆரம்பித்தார்கள். அதன் பின்னரும் திண்டுக்கல் குமுளி அகல ரயில் பாதை திட்டம் செயல்படுத்தப்படாமல் இருந்தது. அதை செயல்படுத்த கோரி உண்ணாவிரதம், பாத யாத்திரை, பைக் பேரணி என்று பல போராட்டங்களை நடத்தினோம். இந்த ஆண்டு கூட தேனியிலிருந்து திண்டுக்கல் வரை நடைப்பயணம் செய்தோம். தேனியிலே கடந்த மாதத்தில் ஒரு உண்ணாவிரதம் நடத்தினோம். இந்த பல போராட்டங்களை நடத்தியும் கூட இந்த திண்டுக்கல் குமுளி அகல ரயில் பாதை திட்டம் பணி துவக்கப்படாமல் இருக்கிறது. 2014ஆம் ஆண்டிலே திண்டுக்கல் குமுளி லோயர் கேம்ப் என்று இருந்த இந்த திட்டத்தை திண்டுக்கல் சபரிமலை என்று மாற்றினார்கள். அந்த திண்டுக்கல் சபரிமலை என்று மாற்றியதால் இது செயல்படுத்த முடியாத திட்டங்கள் பட்டியலிலே போய் இருக்கிறது. இப்போது அதை நாங்கள் எங்களுடைய கோரிக்கை 2019 நாங்கள் கேட்டுக்கிட்டு இருக்கோம். இந்த திட்டத்தை ரெண்டா பிரிங்க, திண்டுக்கல் லோயர் கேம்ப் சபரிமலை என ரெண்டாக பிரிங்க. பிரித்து திண்டுக்கல் லோயர் கேம்ப்ங்கிறது ஏற்கனவே 2012, 2009, 2016 பல முறை சர்வே பண்ணி ரெடியா இருக்கு. அந்த ரெடியா இருக்க சர்வே நீ ஃபண்டு ஒதுக்கியாச்சுன்னா உடனே பணியை துவக்கலாம். அப்போ திண்டுக்கல் லோயர் கேம்ப் பணியை உடனே துவக்குங்க. லோயர் கேம்ப் டு சபரிமலை திட்டத்தை அடுத்து அந்த செயல்படுத்தக்கூடிய வாய்ப்பை பொறுத்து நீங்கள் செயல்படுத்துங்கன்னு சொல்லி 2019 டெல்லி போய் ரயில்வே துறை அமைச்சர்கிட்டையும் ரயில்வே அதிகாரிகள்ட்டையும் மனு கொடுத்துருந்தோம். 2019 கடைசியாக நாங்கள் டெல்லி போயிருந்தோம். அப்போ கொடுத்துருந்தோம். அதுக்கப்புறமும் இவங்க அந்த திண்டுக்கல் சபரிமலைங்கிற இதை விட்டு மாற தயாராக இல்லை. இப்போ சமீபத்தில் கூட 2 கோடி ரூபா ஃபண்டு ஒதுக்கியிருக்கிறதா ஒரு சொல்கிறாங்க. திண்டுக்கல் சபரிமலைக்கு சர்வே பண்ணுறதுக்காக 2 கோடி ரூபா ஃபண்டு ஒதுக்கியிருக்கோம்னு சொல்கிறாங்க. இது என்ன ஆகும்? ஏற்கனவே சர்வே பண்ணதெல்லாம் இப்போ நடந்து இப்போ 2008, 2012 சர்வே பண்ணதெல்லாம் இப்போ எப்படி இருக்குது? ஏற்கனவே செயல்படுத்த முடியாமல் சும்மா கிடக்கு. இப்போ 2025 இப்போ மறுபடியும் சர்வே பண்ணாங்கன்னா இது ஒரு 1.5 வருஷம் டைம் கொடுத்துருக்காங்க சர்வே பண்ணுறதுக்கு. 1.5 வருஷம் கழிச்சு இது ஒரு 30,000 கோடின்னு சொல்லி ஒரு எஸ்டிமேட் போட்டு வரும். ஒரு அப்ராக்சிமேட்டாக நான் சொல்கிறேன், எவ்வளோ வரும்னு தெரியல. 30,000 கோடி வந்துச்சுன்னா அப்போ என்ன செய்வாங்க? இது சபரிமலை வரைக்கும் இதை செயல்படுத்துறதுனால இந்த ரயில்வே துறைக்கு எந்த லாபம் இல்லை, சும்மா தூக்கி போடுன்னு சொல்லி போட்டுருவாங்க. இதுதான் நடக்க போகுது. அதனால நாங்கள் இப்போ அதை எதிர்பார்த்து அதை காத்திருக்க நாங்கள் தயாராக இல்லை. அது நடக்கக்கூடாது, செயல்படுத்த முடியாத ஒரு திட்டத்தை கையில் வச்சுக்கிட்டு இவங்க 2 கோடி ஃபண்டு ஒதுக்கி கூட அது எந்த பலனும் இல்லைங்கிறதுனால இப்போ நாங்கள் டெல்லி போய் ரயில்வே அமைச்சரையும் ரயில்வே துறை அதிகாரிகளையும் பார்த்து இதனுடைய சிச்சுவேஷன் நாங்கள் நேரில் சொல்லி அதை உடனே செயல்படுத்துக்கிற கோரிக்கை வைக்கிறதுக்காக நாங்கள் இப்போ டெல்லி கிளம்புறோம். எங்கள் போராட்ட குழுவின் நிர்வாகிகள் ஒரு 10 பேர் வர ஞாயிற்றுக்கிழமை கிளம்பி திங்கள், செவ்வாய், புதன் 3 நாள் இருந்து ரயில்வே அமைச்சர் ரயில்வே அதிகாரிகளை பார்த்து இந்த கோரிக்கையை நம்ம வலியுறுத்தி இதை உடனே செயல்படுத்துக்கன்னு சொல்லி கோரிக்கை வைக்கிறதுக்காக நாங்கள் கிளம்புறோம். அவர் ஆர்வமாக இருக்காரு, பார்லிமெண்ட்டில் பேசுகிறாரு. ஆனால் அவங்க மத்திய அரசு ரயில்வே துறை அதை செய்யணும்ல. அதை இப்போ நம்ம கோரிக்கையை கரெக்டாக அவர் கொண்டு போய் சேர்க்கலைன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா திண்டுக்கல் லோயர் கேம்ப் சபரிமலை 2ஆக பிரித்து செயல்படுத்துங்க அப்படிங்கிற கோரிக்கையை அவங்க அழுத்தம் அதை பதிவு பண்ணணும். அவங்க அதில் ஒரு சின்ன குறை என்னென்னா, திண்டுக்கல் லோயர் கேம்ப் உடனே செய்யுங்கன்னு அவர் சொன்னார்னா அது உடனே செயல்படுத்தக்கூடிய ஸ்கீமாக இருக்கும். அதுதான் எங்களுடைய கோரிக்கை.